அனைவருக்கும் வணக்கம். மாந்திரீக பூமி சேனல். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உச்சிஷ்ட மகாகணபதியோடைய தாந்திரிக மாந்திரிக விஷயங்கள் என்ன, இதெல்லாம் வந்து ஒரே இந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோவிலலாம் பேச முடியாது. அது அடுத்தடுத்த வீடியோவிலையும் வரும். இப்போது உச்சிஷ்ட கணபதி பற்றி பார்த்திங்கன்னா, எல்லாருமே இன்றைக்கி வந்து உச்சிஷ்ட கணபதியை வந்து எப்படினாலும் சித்தி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. நிறைய வீடியோ உச்சிஷ்ட கணபதியோட வீடியோ வந்திருக்குது. அதாவது உச்சிஷ்ட கணபதினா வந்து சுத்தவத்தமில்லாத சித்தி பண்ணலாம், அப்படினால ஒன்றும் தப்பு தவறு இல்லைன்னு நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க. ஆனால் அது வந்து எந்த வித சாத்தியம்னு தெரியல. அப்படியெல்லாம் பண்ணவும் முடியாது. அதே மாதிரி உச்சிஷ்ட கணபதியை வந்து வசியம் பண்ணி வச்சுக்கிட்டா என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும்னு நிறைய வீடியோவில் போட்டிருக்கிறாங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போது மேலும் மேலும் அடுத்தடுத்து சொன்னதையே சொல்கிறது தவறு. அது ஒரு விஷயமா இருக்கட்டும். ஆனால் உச்சிஷ்ட கணபதியை வந்து யார் சித்தி பண்ணினாலும் அவங்களுக்கு வந்து பல நன்மைகள் கிடைக்கிறது உறுதி. பல நன்மைகள் கிடைக்கிறது வந்து உறுதி. அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இன்றைக்கி வந்து உச்சிஷ்ட கணபதி பற்றி நிறைய என்னென்னமோலாம் யூடியூப்பில் வீடியோ அது அந்த ஏகப்பட்ட கண்டெம்ட் இருக்குது. அது அந்த விஷயத்துக்கு நம்ம போக வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சே சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு வீடியோவாக எடுத்து அடுத்தடுத்து கண்டெம்ட்டாக பார்த்து பேசிட்டு போகிறது ஒரு வேலையே கிடையாது. சரிங்களா? அதாவது இப்போ நானே சாத்தான் வீடியோ போட்டிருப்பேன். ஏன்னா இப்போ ஒவ்வொரு தெய்வத்துக்கு கூட நம்ம இருந்து அனுகிரகம் பண்ணும்போது தான் அதோட விஷயங்கள்லாம் தெரியும். இப்போ அதுக்குன்னு இப்போ நான் ஏன் அதிகமாக வீடியோ போடுறது இல்லாத ஒரு காரணங்கள் என்னென்னா, நமக்கு அதிகமாக வேலை இருக்கிறதுனால நம்ம போட முடியல. ஒவ்வொன்றும் வந்து நமக்கு சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ஆராய்ச்சியில் தான் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம இதை வந்து கொடுக்க முடியும். இப்போ இது வந்து காசுக்காக பணத்துக்காக விலை போகக்கூடிய விஷயங்கள் கிடையாது தெய்வங்கள். சரிங்களா? இப்போ நம்ம வந்து அதுக்கு ஒரு செலவு பண்ணுறோம். இப்போ ஒரு பூஜை பொருள் வாங்குகிறோம், அதுக்கு உண்டான ஒரு சிலை கொடுக்குறோம், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதுக்கு உண்டான விஷயத்தில் நம்ம வாங்குகிறோம். அதுக்கு நம்ம வந்து யாருக்கும் வந்து துரோகம் பண்ண, அதாவது வந்து எனக்கு இவ்வளோ கூட அவ்வளோ கூடன்னு கேட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடையாது. ஏன்னா வந்து இப்போ ஒரு தெய்வத்தை சாத்தன் பற்றியே நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா, அது கூட வந்து கிரகிச்சதுனால போடுறப்ப அதுக்குன்னு வந்து நேரில் பேசும், நேரில் வந்து நிற்குமா, நேரில் பேசுமா, காதில் பேசுமா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எதுவுமே நடக்காது. தெய்வங்கள் வந்து என்றைக்கு யாரு கூட நேரில் பேசாது. அதெல்லாம் தவறான விஷயங்கள். இப்போ அதாவது இப்போ காதில் பேசுகிற மாதிரி இருக்குது, சொப்பனத்தில் பேசுகிற மாதிரி, அதாவது கனவு மூலியமாக பேசும். அதுதான் தெய்வம். நேரில் வந்து எப்படியாப்பட்டவங்களுக்கு நேரில் பேசாது. இப்போ காதில் ஒருத்தர் பேசுது, எனக்கு வந்து காதில் சொல்லணும், எனக்கு வந்து நான் அந்த பக்கம் போகிறது நடக்குமா என்னன்னு தெரியணும் அப்படின்லாம் சொல்லும். அப்படிலாம் எந்த தெய்வங்களையும் யாருக்கும் சொல்லாது. அது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சில படையல் போட்டு கொடுத்து, அந்த படையலில் வந்து ஒரு சில தேவதைகள் வந்து அதாவது சொல்லுவாங்க, இந்த எச்சி தேவதைங்கம்பாங்க, அந்த மாதிரி தேவதைகளுக்கு இது வந்து பேசினா தான் உண்டு. ஆனால் அதெல்லாம் பேசுகிறது இன்றைக்கெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அது தவறான விஷயம். அதெல்லாம் பல பிரச்சனைகள் உண்டு. புரியுதுங்களா? இப்போ ஒரு 6 மாதம் 1 வருஷம் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ தலையில் அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்துடும். சரிங்களா? அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. அதெல்லாம் ஓப்பனாக வந்து நம்ம எதுவும் வீடியோவில் சொல்ல முடியாது. இது வந்து கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள். இந்த மாந்திரீக கலைங்கிறது மாந்திரீக கலைங்க கிடையாது. இது வந்து மாந்திரீகம் கிடையாது. இது வந்து ஆன்மீக கலை. நம்ம சித்தர்கள் செஞ்சது பூராமே நீ தெய்வமாக கும்பிட்டுட்ருக்குறோம். சித்தர்கள் வழியை தான் நம்மளும் கும்பிட்றோம். அதனால் இது வந்து இது வந்து ஆன்மீக கலை. இது வந்து கண்ணுக்கு தெரியாத விஷயம். அடிக்கிற காற்றை யாரும் கண்ணில் பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும். அந்த மாதிரி விஷயங்கள் இது. இதை வந்து நம்ம சரியான முறையில் பயன்படுத்தினா சரியான முறையில் உண்டு. இன்றைக்கி இருக்குதுன்னு சொன்னவங்களுக்கு இருக்குது, இல்லைன்னு சொன்னவங்களுக்கு இல்லை. இன்றைக்கி கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கடவுள் இருக்கிறாரு, கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கடவுள் கிடையாது. சரிங்களா? அவங்களுடைய விருப்ப பிரகாரம் தான். ஏன்னா அது அவங்களோட விருப்பம். நானே இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னா, இந்த விஷயத்தை பற்றி ஒருத்தர் இல்லைங்கிறாங்கன்னா அவங்களோட நான் வந்து வாதாட விரும்பலை. என்னோடய விருப்பத்துக்கு நான் சொல்கிறேன். கேட்குற விஷயம் கேட்கலாம், கேட்காதையும் விட்டுடலாம். நான் வந்து கேட்டு தான் ஆகணும், என்கிட்ட நீங்கள் வந்து வாங்கி தான் ஆகணும், என்கிட்ட பண்ணி தான் ஆகணுங்கிற விஷயமே கிடையாது. நான் சொல்லவும் மாட்டேன் யாரையுமே. சரிங்களா? அடுத்த ஒரு விஷயம் வந்து இந்த உச்சிஷ்ட கணபதி வந்து யார் யாரெல்லாம் முறையாக நான் வழிபாடு எடுக்கணும், அதோட தீட்சி எடுத்தாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் வைராக்கியத்தில் இருக்கு. ஆனால் உச்சிஷ்ட கணபதியை பொறுத்தளவுக்கு வைராக்கியம் இருந்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும், இல்லைன்னா சாதிக்க முடியாத ஒரு விஷயம். அடுத்த ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, உச்சிஷ்ட கணபதியை பொறுத்தளவுக்கு தீட்சை வாங்காத இந்த சித்தியாகப்பட்டது பலிக்காது. இது வந்து நான் சும்மாலாம் சொல்லலை, எல்லாரும் சொல்கிறாங்கிறதுக்காக நான் சொல்லலை. ஏன்னா நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். அனுபவப்பட்டதுனால நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா இப்போ பாருங்கள், ஒரு சில நம்ம வச்சுருக்க உபாசன தெய்வங்களை வச்சு நம்ம சொல்லும்போதே, நம்ம ஒரு தெய்வத்தை பெரிய பெரிய சத்தியான தெய்வத்தை பற்றி பேசும்போது நம்மளை பேசவே விடாது. நமக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அடைக்கிற மாதிரியே ஒரு மாதிரியே பேச்சு வரும். அதனால் வந்து இந்த தெய்வங்களை பொறுத்தளவுக்கு
தீட்சை வாங்காத பண்ண முடியாது. யாருமே நான் சொல்கிறேன், தீட்சை வாங்க இன்றைக்கி வந்து நீங்கள் உச்சிஷ்ட கணபதி ஃபோட்டோவோ சிலையோ வச்சு நீங்கள் இப்போ நிறைய மந்திரங்கள் உண்டு. உச்சிஷ்ட கணபதி யூடியூப்பில் எல்லா மந்திரம் வந்துருச்சு. அது மந்திரங்கள் வந்து இப்போ யூடியூப்பில் வர மந்திரம் தான் கொடுக்குறோம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அந்த தீட்சையால் தான் உச்சிஷ்ட கணபதி போவார ஒழிஞ்சு தீட்சையில். ஏன்னா இது வந்து மற்ற தெய்வங்கள் மாதிரி இல்லை. ஏன்னா சிவபெருமானோடைய சத்திய வாக்கு, தீட்சை வாங்காத இது யார் கூட கொடுத்தாலும் இது பலிதமாகாது அப்படிங்கிறது ஒன்று. உச்சிஷ்ட கணபதிக்கு ஒரு மந்திர சாபம் உண்டு. மற்ற மந்திரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் சாபம் போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் உச்சிஷ்ட கணபதி மந்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா சிவசாபம் உண்டு. ஏன்னா அது வந்து யார் வந்து உச்சிஷ்ட கணபதி தீட்சை எடுத்து பண்ணி முறையாக இருக்காங்களோ அந்த குருஸ்தானத்தில் தான் நீங்கள் வாங்க முடியும், இல்லைனாலும் வாங்க முடியும். ஆனால் உச்சிஷ்ட கணபதி வந்து யார் வந்து நல்லா வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்க என்றைக்குமே பணம் காசு பேரு புகழுக்கு பஞ்சம் இல்லாத இருப்பாங்க. இது சத்தியம். வந்து சும்மா அதுக்குன்னு வந்து யூடியூப்பில் சொல்லியிருக்கிறாங்க உச்சிஷ்ட கணபதி வச்சுருக்கிறீங்க பூரா இடம் காசு போனால் கோடியில் புரள்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க இல்லை எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி இறக்கிக்கும். அதே வந்து உச்சிஷ்ட கணபதியை நம்பி யார் வழிபாடு பண்ணுறாங்களோ நீங்கள் எப்படி இருந்தீங்கனாலும் சரி, எவ்வளோ கீழ் மட்டத்தில் இருந்தீங்கனாலும் சரி, அப்படியே உங்களை கொண்டு போய் மேல் மட்டத்தில் வச்சுருவார். சரிங்களா? கஷ்டம் நஷ்டம் பண கஷ்டம் இதெல்லாம் எதுவுமே வராது. அதே மாதிரி எதிர்ப்பிரச்சனைகளுக்கு இதுக்கு வராது. எதிரிங்க பிரச்சனை பண்ணுறாங்கங்கிறது உச்சிஷ்ட கணபதிக்கிட்ட சொல்லவும் தேவையே இல்லை. ஏன்னா உச்சிஷ்ட கணபதி உபாசையிலே வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு தெய்வத்தை உபாசனை பண்ணுறீங்கன்னா, உச்சிஷ்ட கணபதியை பொறுத்தளவுக்கு உபாசனை பண்ணுறீங்கன்னா அதோட முழுசாக அதோடைய நீங்கள் நல்லா ஒரு குருநாதர்கிட்டே போகிறீங்க. இங்கே பாருங்க, இப்படி நான் சொல்கிறது தான், எங்கிட்ட தான் வாங்கணுங்கன்னு சொல்லலை. இது உச்சிஷ்ட கணபதியோட விஷயத்தில் நான் சொல்கிறேன். ஏன்னா அனுபவப்பட்டிருக்கிறேன். நீங்கள் சும்மாலாம் உச்சிஷ்ட கணபதியில் எடுத்து ஒரு 6 மாதம் கும்பிட்டு 3 மாதம் கும்பிட்டுட்டுலாம் நீங்கள் விட்டுற முடியாது. சரிங்களா? ஏன்னா உச்சிஷ்ட கணபதி பற்றி நீ சும்மா அந்த மந்திரத்தை சொல்லி கும்பிட்டு விட்டுட்டிங்கனாவே உங்களுக்கு ஒரு சில அறிகுறியெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிடுவார். சரிங்களா? ஏன்னா அனுபவத்தில் ஏன் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னா, ஒரு விஷயம் வந்து இருக்குதுன்னா அந்த விஷயத்தை வந்து கரெக்டாக, ஏன்னா மற்ற தெய்வங்கள்லாம் வந்து நம்ம உபாசனை பண்ணி கும்பிட்றோம். இப்போ எந்த தெய்வமாக இருந்தாலும் கும்பிட்றோம். அது காளியாக இருந்தாலும் சரி, பத்திங்கிறவா எல்லாம் பெரிய பெரிய தெய்வத்தையே கும்பிட்றோம். அதெல்லாம் கூட ஒன்றுக்கும் அவ்வளோக்கு இருக்காது. உச்சிஷ்டத்தை பொறுத்தளவுக்கு கரெக்டாக கும்பிடலைன்னா நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் உருவாகும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உச்சிஷ்ட கணபதியை வந்து வழிபாடு முறை கரெக்டாக தெரிஞ்சு தான் பண்ணணும். சரிங்களா? சும்மா நம்ம மந்திரத்தால் உச்சிஷ்ட கணபதி சித்தி பண்ணலான்னு நினைக்கிறதெல்லாம் நடக்க. அதே மாதிரி நம்ம வந்து பல்லு விளக்காத வந்து சொல்லலாம், மனைவிகளோட சந்தோஷத்தில் இருக்கும்போது சொல்லலாம், யாரோட குரு மூலியமாக இல்லைன்னா கூட நம்ம தட்சிணாமூர்த்தி காலடியில் வச்சு சொல்லலாம். அதெல்லாம் வந்து சொல்லணும்னு சொல்கிறதெல்லாம் அது எப்படி என்னென்ன ரூபத்தில் சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் அப்படிலாம் நண்பர்களே சித்தி ஆகாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, உச்சிஷ்ட கணபதியை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய சக்தி, அளவுக்கு கடந்த சக்தி. உச்சிஷ்ட கணபதிக்கு மேலே ஒரு தெய்வத்தோடைய பலன் கிடையாது. நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, முழுக்க முழுக்க நீ நம்ம நீங்கள் ஒன்றும் இல்லை, நீ நம்ம இடத்துக்கு வந்தீங்கன்னாவே இப்போ பிரதானத்தில் வந்து நான் என்ன வச்சுருக்கிறோங்கிறது தெரியும். சரிங்களா? உச்சிஷ்ட கணபதி வந்து சும்மா மந்திரத்தால் சித்தி ஆக முடியாது. அதுக்கு உண்டான ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு கரெக்டான குரு மூலியமாக தான் நீங்கள் போனீங்கன்னா தான் அதோடைய வந்து முழு பலன் அடைய முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி செல்வந்தராக முடியும். ஒரு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தால் சாதிக்க முடியும். எதிரி இல்லாத பண்ண முடியும். நமக்கு மன நிம்மதி கிடைக்கும். குடும்பத்தில் ஆரோக்கியம் கிடைக்கும். பணவரவு வரும். நீங்கள் நினைச்சதை சாதிக்க முடியும். எல்லா விஷயங்களும் உங்களை தேடி வரும். உச்சிஷ்ட இடத்துல அனைத்தும் தேடி வரும் உங்களுக்கு. சரிங்களா? இது வந்து ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ நாம் ஒரு பூஜையே பண்ணுறோம்னா வந்து நம்ம ஏன்டா வீடியோ போடுறோம், நமக்கு எல்லாம் வருது அப்படின்னு நினச்சி பண்ணிக்கலாம். ஆனால் அந்த விஷயத்துக்காக நான் சொல்ல வரல. ஏன்னா உச்சிஷ்ட கணபதி தேடி போய் நிறைய பேர் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அந்த விஷயத்துக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா உச்சிஷ்ட கணபதியோடைய தாந்திரிகங்கள் மாந்திரிகங்கள் நிறையா இருக்குது. ஏகப்பட்டது இருக்குது. உச்சிஷ்ட கணபதியோட மாந்திரிகத்திலையும் தாந்திரிகத்திலையும் ஏகப்பட்டது இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் ஒவ்வொன்றும் எடுத்து ஒவ்வொன்றும் செஞ்சால் ஒவ்வொரு செயல் உண்டு. உச்சிஷ்ட கணபதியால் முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் உண்மை தான், முடியாது எதுவுமே இல்லை. ஆனால் அதோட வழிபாடு கரெக்டாக பண்ணணும். பண்ணினா தானே முடியும். இப்போ ஒரு ஊருக்கு போகிறீங்கன்னா கரெக்டாக பஸ் ஏறினா தான் போக முடியும். அந்த ஊர் உங்களுக்கும் தெரியும். ஆனால் எப்படி போகிறதுன்னு தெரியணும்ல. அந்த மாதிரி தான் உச்சிஷ்ட கணபதியோட வழிபாடு. இப்போ இந்த உச்சிஷ்ட கணபதி வழிபாடு வந்து நிறையா இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஒரு வழிபாடு உண்டு. ஆனால் இது வந்து முறையாக தீட்சை எடுத்து பண்ணுறவங்க பண்ணுங்கள். அது கோயில் வச்சுருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை அருள்வாக்கு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் வச்சு நான் உபாசனை பண்ணணும், நான் உச்சிஷ்ட கணபதி உபாசையை நான் பண்ணுறேன், நான் வந்து அவரை பூஜை வச்சு பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அது வந்து உங்களுக்கு என்ன எப்படி நினைக்கிறீங்களோ அது மாதிரி உச்சிஷ்ட கணபதி பண்ணுறவங்க செல்வந்தராகிறது உறுதி தான். அதில் தப்பே கிடையாது. இவருடைய ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா மணிமூர்த்தி சுத்தலம் உண்டு. இன்றைக்குமே பார்த்திங்கன்னா அங்கே உண்டு. இப்போ நாம் அங்கெல்லாம் போய் ஒரு சில பிரார்த்தனைலாம் பண்ணியிருக்கிறோம், நம்மளாம் சொல்லியிருக்கிறோம். அது ஒரு விஷயம். ஆனால் குரு மூலியமாக வாங்கணும்.
உச்சிஷ்ட கணபதியை வந்து வழிபாடு பண்ணுறீங்க செல்வந்தர் ஆகிறது அதில் வந்து மாற்றங்கள தடைகள் இருக்குது. ஆனால் அவரை கரெக்டான முறையில் பிடிச்சி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க. சரியா? செல்வந்தர் ஆகிறது எப்படி, அதோட வழிபாடு என்ன, அதோட முறைகள் என்ன, இது எல்லாமே உச்சிஷ்ட கணபதியோட இதில் வந்துடும். இதை தெரிஞ்சு தான் பண்ணணும். தெரியாத வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ, இன்றைக்கி உச்சிஷ்ட கணபதி பற்றி ஒரு வீடியோ, நாளைக்கு காளியை பற்றி ஒரு வீடியோ, நாளைக்கு வந்து வராகியை பற்றி ஒரு வீடியோ, நாளைக்கு மாடனை பற்றி ஒரு வீடியோ, அந்த மாதிரிலாம் கிடையாது. இங்கே இருக்கிற தெய்வம் புறம் பிரதானமாக எங்கூட இருக்கிற தெய்வத்தால் தான் நான் வீடியோவே போடுறேன். நீங்கள் நம்ம இடத்துக்கு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம போடுறோம். உங்களுக்கு வந்து இந்த உச்சிஷ்ட கணபதி வந்து முழுமையாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக, அதாவது வந்து நீங்கள் சும்மா வீடியோ கேட்டு இது பண்ணுற மாதிரி இருந்தால் அது உங்கள் விருப்பம். ஆனால் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உச்சிஷ்ட கணபதி யாருனாலும் வழிபாடு பண்ணுவோம். அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. ஆண்களோட பெண்கள் பண்ணுற பட்சத்தில் சீக்கிரம் சித்தியாகும். அது ஒரு தாந்திரிகம். அதே மாதிரி ஆண்கள் பண்ணும்போது அதுக்கு ஒரு தாந்திரிக வழி உண்டு. சரிங்களா? அதனால் வந்து யாருனாலும் வழிபாடு பண்ணலாம். எப்படியாப்பட்ட வயசாக இருக்கிறவங்களும் வழிபாடு பண்ணலாம். அதனால் இது எதுவுமே இதுக்கு ஒரு பாரபட்சமே கிடையாது. சரிங்களா? வழிபாடு பண்ணலாம். ஆனால் அடுத்தவங்க சொல்கிற மாதிரி சுத்தபத்தம் இல்லாதெல்லாம் பண்ண முடியாது. சுத்தமாக தான் பண்ணணும். இது வந்து கட்டாயம் உண்டு. சுத்தபத்தம் இல்லாத பண்ணுவீங்க, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்னு அவங்க வந்து என்கிட்டயும் சொல்லியிருக்கிறாங்க. கிடையாது, சுத்தமாக தான் பண்ணணும். இதோட உண்மையான இது வந்து வழிபாடே அதுதான். சரிங்களா? இப்போ நீங்கள் மேலும் 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 நம்ம வந்து ஒரு கஷ்டத்துலேருந்து விடுபடணும்னா நம்ம அந்த கஷ்ட காரியத்துலேருந்து வெளியே வரதுக்கு உண்டானது அதை என்னமோ பார்க்கணும். ஆனால் உச்சிஷ்டத்தை பொறுத்தளவுக்கு நம்ம உச்சிஷ்டத்தை எடுக்க எடுக்க அவரே உங்களை ஒரு வழியில் கூட்டிகிட்டு போவார். சரிங்களா? எங்கே விநாயகர் கோயில் இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் உச்சிஷ்ட கணபதியோடைய பூஜைகள் பண்ணும்போது நீங்கள் அது எந்த விநாயகராக இருந்தாலும் அது உச்சிஷ்டமாக தான் உங்களுக்கு வந்து அது சக்தியை கொடுக்கும். அது ஒரு விஷயங்கள் உண்டு. அதே மாதிரி உச்சிஷ்ட கணபதி யாரெல்லாம் முறையாக வழிபாடு பண்ணணும், தீட்சை வாங்கி வழிபாடு பண்ணணும், இதோட இதை நான் முழுசாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். உபாசனை பண்ணுறவங்க நீங்கள் வந்து எப்படினாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபோட்டோ வச்சு கூட பண்ணிக்கலாம். அது வேண்டாம். முழுசாக நம்ம உச்சிஷ்டத்தை கற்றுக்கணும், உச்சிஷ்டத்தை முழுசாக நம்ம கையில் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா, கற்றுக்கணும் தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா, நான் வந்து உண்மையை சொல்கிறேன். இதில் வந்து அந்த அப்படி பொய் பேசுகிறது, இதை மறைமுகமாக சொல்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா வீடியோவில் நான் எதுவும் சொல்கிறது கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நான் போட்ட வீடியோவே எடுத்து நிறைய பேர் போட்டு பேசுகிறாங்க. அதனால் பல பேர் பாதிக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்கிறதில்ல. அதனால தான் நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருவேன். அதனால் அதுவும் இல்லாத என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். சரிங்களா? கொடுத்துருவேன். அதனால் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்னா, இல்லை உங்களுக்கு ஏதாவது நீங்கள் கண்டிப்பாக இந்த உச்சிஷ்ட கணபதி தீட்சை வாங்கி நான் பண்ணுறோம் அப்படின்னு முழுமையாக நம்பி பண்ணுறவங்க மட்டும் சொல்லுங்கள். நான் இதுக்கு உண்டானது வந்து நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? சிவாய நம சிவாய.